லவகுசா புராணம் 7ஆம் பகுதி. எதற்கும் கலங்காத அந்த வீரனான லக்ஷ்மண சுவாமி அப்போதும் குனிந்த தலை நிமிரவில்லை. அந்நியாரே, தாங்கள் களங்கமில்லா மதிமுகம் கொண்ட என் சகோதரரின் மனைவி. உங்கள் முகம் பார்த்து பேசும் தகுதி எனக்கில்லை. எனக்கு வார்த்தைகளும் வரவில்லை. நான் செய்த பாவத்தின் பலனாக தங்கள் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் துர்பாக்கியவானானேன் என்றவன் அவளது திருவடியை வணங்கிவிட்டு கங்கையை கடந்து அயோத்திக்கு விரைந்தான். அவனது தேர் மறைந்தது கண்டு அன்னை சீதை கதறினாள். ஐயோ, எனக்கு இதற்கு முன் காட்டில் பாதுகாப்பாக இருந்த இந்த இளையவனும் போய்விட்டானே, நான் பாதுகாப்பற்ற பதுமையாகிவிட்டேனே என அரற்றினாள். விதியே, இலங்கையில் கொடிய ராவணனின் சிறையில் அடைபட்டு கிடந்தது போதாதென்று இப்போது பெரும் பழியை என் மீது சுமத்தி இங்கே கொண்டு வந்து சேர்த்தாயோ? இந்த துயரத்திற்கு என்றுதான் விடிவு? இந்த பிறவியில் உன்னை தவிர வேறு யாரையும் தொடமாட்டேன் என எனக்கு சத்தியம் வாக்கு கொடுத்த ராமபிரானே, என் மீது களங்கம் சுமத்தி கானகத்தில் விடச் செய்தாயே. விதியே, இன்னும் ஏதாவது செய்ய பாக்கி வைத்திருக்கிறாயா? தேவர்களாலும் உன்னை வெல்ல இயலாது என்பதை நான் அறிவேன். ஆனாலும் மனைவி என்ற உரிமையில்லாவிட்டாலும் ஒரு பெண் என்ற இரக்க சிந்தனையும் கூட அந்த ஸ்ரீராமரின் மனதில் இருந்து எடுத்து விட்டாய். இப்படி கொடுமை புரிந்த ஸ்ரீராமனை பற்றி வாய் திறவாத இந்த உலகத்தை என் மீது மட்டும் களங்கம் சுமத்த வைத்தாயே, அது ஏன் என்றெல்லாம் ஆவேசப்பட்டாள். அன்னை சீதையின் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. பெண்ணாக பிறந்தவளை கணவன் கைவிட்டு பிறந்த இல்லத்தின் பக்கம் சென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உறவினரின் இல்லங்களுக்கு சென்றால் என்ன தப்பு செய்தாய் என கேட்டு பழி போடுவார்கள். ஒரு கட்டத்தில் அவள் இப்படி பழியுடன் வாழ்வதை விட என் உயிர் போகட்டும் என கதறினாள். அந்த சமயத்தில் வால்மீகி முனிவரின் சீடர்கள் சிலர் அங்கே வந்தனர். ஒரு பெண் தனிமையில் அழுது கொண்டிருப்பதை பார்த்து இரக்கம் கொண்டனர். அவர்கள் உடனடியாக குருவிடம் சென்று, குருவே, தேவலோக பெண்ணா பூலோக பெண்ணா என்று கணிக்க முடியாத அளவிற்கு பேரழகு கொண்ட ஒரு பெண்மணி நம் கானகத்திற்கு வந்திருக்கிறார். அவள் அழுது கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம். தாங்கள்தான் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றனர். வால்மீகி முனிவர் அவர்களுடன் அவசரமாக அவள் நின்ற இடத்திற்கு சென்றார். பெண்ணே, அழுவதால் பயனேதும் ஏற்பட போவதில்லை. மனத்துயரை விடு. அம்மா, நீ யார் என்பதை நான் அறிவேன். நீ சீதா தேவி, ஸ்ரீராம பத்தினி, தூய்மையான கற்பு நெறி உடையவள், ஜனக புத்திரி. இதையெல்லாம் யோக சமாதியில் இருந்து நான் உணர்ந்து கொண்டேன். உன் கணவர் உன்னை காட்டில் விடவில்லை. நீ என்னுடன் தங்கியிருக்க வேண்டுமென நினைத்து இங்கே விட்டிருக்கிறார் என நினைத்துக்கொள். நான் தங்கியுள்ள ஆசிரமத்திற்கு வா என்றார். அவர் மேலும், அழகு மங்கையே, எங்கள் ஆசிரமத்தில் பல பெண்கள் தவ வேடம் பூண்டு அரிய தவம் செய்து கொண்டுள்ளனர். அவர்கள் உன்னை பார்த்தால் அளவற்ற ஆனந்தமடைவார்கள். உனக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். கவலையை விடுத்து வா என்றார். வால்மீகி முனிவர் கூறியதை கேட்ட அன்னை சீதை அவரது இணையடியில் வீழ்ந்து வணங்கி அவருடன் சென்று விட்டாள். ஆசிரமத்திற்கு சென்றதுமே அங்கிருந்த பெண்கள் அவளை பார்த்து, இப்படியும் ஒரு பேரழகியா என வியந்தனர். ஏழையாக இருந்தவன் ஒரே நாளில் பணக்காரன் ஆனது போல் திருமகளே நம் ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறாளோ? ஒருவேளை தேவர்களால் சபிக்கப்பட்ட தேவலோக பெண்ணான இவள் ஏதோ ஒரு சாபத்தால் பூமியில் விழுந்து விட்டாளோ என பெருமை பொங்க பேசினார்கள். அத்துடன் அவளது முகத்தில் ஏதோ ஒரு வேதனை ரேகை ஓடுகிறது என்பதையும் அவளது முக குறிப்பால் உணர்ந்து கொண்டனர். அப்போது வால்மீகி முனிவர் அவர்களிடம், குழந்தைகளே, இவளது சரிதத்தை கேளுங்கள். இவள் கடல் சூழ்ந்த இலங்கையை அழித்த ஸ்ரீராமபிரானின் மனைவி. எந்த நிலையிலும் யார் மீதும் கோபப்படாத மிதிலை மன்னன் அரசர் ஜனகரின் மகள். இவளது பெயர் சீதா. இவளது கணவர் இவளை ஒதுக்கி வைத்து விட்டார். அதன் காரணமாக இங்கு வந்திருக்கிறாள். இவளுக்கு தாங்கள் அனுசரணையாக இருங்கள் என்றார். அந்த மங்கையர் அவளை தேற்றி பரிவுடன் ஒரு குடிலுக்குள் அழைத்து சென்றனர். இந்நேரத்தில் லக்ஷ்மண சுவாமியும் அமைச்சர் சுமந்திரரும் அயோத்தியை அடைந்திருந்தனர். ஸ்ரீராமபிரானை சந்தித்த லக்ஷ்மண சுவாமி
அண்ணா, தாங்கள் கூறியபடியே அந்நியாரை கானகத்தில் விட்டேன். விதி யாரை விட்டது? இந்த உலகத்தார் பழி சொன்னார்களே என்பதற்காக தாங்கள் அந்நியாரை பிரிந்தீர்கள். இதற்காக அந்த உலகத்தை நொந்து பயனில்லை. அந்நியாரை போன்ற குணவதி பூமியில் யாருமில்லை. இருப்பினும் அவருடன் வாழ கொடுத்து வைக்காத தாங்கள் விதியை தவிர வேறு எதையும் நொந்து கொள்ள வேண்டாம் என்றார். காட்டில் இருந்த அன்னை சீத்தை கர்ப்பஸ்திரீ என்பதால் அவளை தவ மங்கையர் பொறுப்புடன் கவனித்து கொண்டனர். ஒரு நாள் இரவில் அன்னை சீதாதேவிக்கு பிரசவ அறிகுறி ஏற்பட்டது. தவ மங்கையர் மிக்க கவனத்துடன் பேறுகாலம் பார்த்தனர். அவளுக்கு செந்தாமரை கண்களுடனும் செவ்வாயும் கொண்ட 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். இரட்டை குழந்தைகள் பிறந்தது கேட்டு வால்மீகி முனிவர் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். அன்னை சீதையை சென்று பார்த்து ஆசீர்வாதம் செய்தார். குழந்தைகளின் அழகை ரசித்தார். மைவண்ணனாகிய ஸ்ரீராமபிரானின் எத்தகைய சர்வ லக்ஷணங்களும் பொருந்தியவனோ அது போன்றே குழந்தைகளும் மிகுந்த அழகுடன் திகழ்ந்தனர். 7ஆம் பகுதி நிறைவடைந்தது.